ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் யாசிர். சார், விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து 1 மாதம் காலம் முடிந்து டெல்லிக்கு ஏற்கனவே பிரதமர் அவர்களையும் சந்தித்திருந்தார். இப்போ மீண்டும் டெல்லிக்கு 3 நாள் பயணமாக சென்றிருக்கிறார். நேற்றைக்கு ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்களை சந்தித்தார். சிபிஐ கட்சியுடைய டி ராஜா அவர்களையும் சந்தித்திருக்கிறார். இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல முதன்முறையாக விஜய் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை, கோரிக்கைகளை வைத்து பேச வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கு. விஜய் கலந்து கொண்ட இந்த டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தை எப்படி பார்க்கறீங்க? அவருடைய பயணத்தை எப்படி பார்க்கறீங்க? விஜய் முதலமைச்சரான பிறகு ஏற்பட்ட திட்டம் கிடையாதுங்க இது. நிதி ஆயோக்கோட அடுத்த கூட்டம் எப்போன்னு முதல்ல டிசைட் பண்ணியாச்சு. அந்த இடைப்பட்ட காலத்துல விஜய் முதலமைச்சராயிருக்காரு. முதல் முறை மரபு ரீதியா டெல்லிக்கு போனாரு. இப்போ 2வது முறை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போறாரு. போய் கையோட நிதியெல்லாம் வாங்கிட்டு வந்துடும். அது நிதி ஆயோக் இல்லைங்க, நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. வெறும் திட்டங்கள் மட்டும்தான் அதில் நம்ம பேசுவோம். சரி, அடிப்படையில் நம்மகிட்ட பிளானிங் கமிஷன் இருந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் காலத்தில், கலைஞர் காலத்தில், கலைஞரே நெஞ்சுக்கு நிதியில எல்லாம் எழுதியிருப்பாரு. பிளானிங் கமிஷனுக்கு போய் மாநில முதல்வர்கள் மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களையும் பேசி நிதி ஒதுக்கீடையும் பெற்று வருவார்கள். அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. ஃபைனான்ஸ் கமிஷன் காலகட்டம் வரும்போது ஃபைனான்ஸ் கமிஷன் நிதி ஒதுக்கீடு செய்யும். ஃபைனான்ஸ் கமிஷன் நம்ம கருத்தெல்லாம் தெரிவிக்கலாம். ஆனால் நீங்கள் உறுப்பினர் கிடையாது. டெல்லியில் ஒரு கூட்டம் நடந்தால் உறுப்பினர் அந்தஸ்தோடு நீங்கள் போக முடியாது. அதனால இப்பப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்தந்த மாநிலங்களுக்கே நேரடியாக அவங்க பேசிடுறாங்க. இதுதான் உண்மையான நிதி ஒதுக்கீடு. நிதி ஆயோகே ஒரு வேஸ்ட்டுங்கிறது என்னோட கருத்து. என்ன காரணம்னா, அதுல நிதி ஒதுக்கீடே கிடையாது, திட்ட ஒதுக்கீடும் கிடையாது. அது இந்தியாவை முன்னேற்றுவதற்காக, இந்தியாவை டிரான்ஸ்ஃபார்ம் செய்வதற்காக தேசிய அளவுல சிந்தனைகளையும் கொள்கைகளையும் வகுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். அது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதுல என்ன பயன் இருக்கு? மாநிலங்களோட குறிப்பிட்ட திட்டங்கள், இப்போ மேகதாது அணையை பத்தி விஜய் அதில் பேசிட முடியுமா? அது ஒரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தாங்க நம்ம தமிழ்நாடு பார்டர்ல இருந்து. அதை விட பெஸ்ட் திட்டம் ராசிமணல் திட்டம். அது காமராஜர் காலத்திலேயே தொடங்கப்பட்டது, பேசப்பட்டது, நிறைவேறவே இல்லை. அப்போ இதுல பெங்களூர் குடிநீர் தேவைக்குன்னு சொல்றாங்க. குடிநீர் தேவைக்கு என்ன டிஎம்சி தண்ணி தேவையோ அதை விட பல மடங்கு அதிகமான டிஎம்சி தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு அணை கட்ட போறாங்க. சிவகுமார் கொரோனா காலத்திலே அதுல ஒரு 100 நாளோ 110 நாளோ அதுக்கு நடைபயணம் போனார். அப்பேற்பட்ட ஒரு மேகதாது வெறியர் கர்நாடக முதலமைச்சர். இங்க காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில வச்சுட்டு மேகதாதுவை பத்தி என்ன பேச போறாரு முதலமைச்சர்? அதுக்கு டிபிஆர்லாம் நாங்க கொடுத்துட்டோம், நீங்க அதை நாங்க அணை கட்டி தீர்வோம்னு அவர் சொல்றாரு. நம்ம தடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே கர்நாடகாவில் கட்டின அணைகளே நம்ம நலன்களுக்கு விரோதமானது. நம்ம லோயர் ரைபேரியன் ஸ்டேட்டுங்க, கீழ்ப்பாசன மாநிலம். உலகெங்கிலும் கீழ்ப்பாசனத்துக்கு முன்னுரிமை. ஒரு ஊர்ல கூட நீங்க குளத்துலேருந்து தண்ணி திறந்து விட்டீங்கன்னா கீழ்மடைக்கு தான் முதல் தண்ணி வருங்க, கடமடை தண்ணி. என்ன காரணம்னா, அது அந்த நிலப்போக்கில் நம்ம கீழே இருப்போம். ஸோ வேகமா தண்ணி பாஞ்சு வந்துடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல் பாசனம் வரைக்கும் தண்ணி நிறுத்துவாங்க. இப்போ கர்நாடகா என்ன பண்ணுது? அது கம்ப்ளீட்டா அவங்க அணையெல்லாம் அடைச்சிருவாங்க. எக்ஸஸா மழை பெஞ்சா நமக்கு வரும். பற்றாக்குறை நேரத்தில் நமக்கு தண்ணியே கிடையாதுங்க, பஞ்ச பயிர்வே கிடையாது, டிஸ்ட்ரஸ் ஷேரிங்கே கிடையாது. இதுல எப்படி மேக்கே டாட்டூ அணையை நம்ம ஒப்புதல் கொடுக்க முடியும்? அங்க தடுத்தீங்கன்னா வரவே வராதுங்க. அதாவது குளத்துல இருந்து வர்ற தண்ணிய முதல் மடையில இருக்கிறவன் ஒரு பெரிய ஒரு மண்ணை போட்டு அடைக்கிற கதை அது. ஒரு 2 ஆள் உயரத்துக்கு நீங்க மண்ணை போட்டு அடைச்சிங்க அப்படின்னா நமக்கு எப்படி தண்ணி வரும்? 2 ஆள் உயரத்துக்கு மேல தண்ணி நின்றுச்சுன்னா உங்களுக்கு வரும். ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு திட்டம். அதை நம்ம தொடர்ந்து எடுத்து வர்றோம். இப்போ விபி ராம் ஜிபி ராம்னு ஒரு திட்டம், அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டாங்க. அதுக்கு என்னமோ ஒரு பேரை வச்சுட்டாங்க. 90-10 நமக்கு நிதி பகிர்வு 90% மத்திய அரசு கொடுக்கும், 10% மாநில அரசு. இப்போ 60க்கு 40, நம்ம 40% கொடுக்கணும். அவங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க, உடனே பணம் வந்த மாதிரியே எல்லாரும் பேசுறாங்க. அலாட்மெண்ட் ஆயிருக்கு. அப்புறம் அவங்க முதல் கட்ட பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளோட 40% இருந்து முதல் கட்டத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்படியே 7,000 கோடி ரூபா வரைக்கும் வரும். முதல் கட்டத்தில் நம்ம பணத்தை நம்ம ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அது அங்கேயே நின்று போயிருங்க.
இன்னமும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஏற்கனவே வேலை பார்த்தவங்களுக்கு நம்ம ரூபாயே கொடுக்காம தான் இருக்கோம். ஆமா இன்னும் மாசம் ஆமா ஆமா சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம், இது நம்ம நலன்களுக்கு விரோதமானதுன்னு. இவங்க கையெழுத்து போட போறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு விஜய் தலைமையிலான சர்க்கார், விஜய் சர்க்கார் வந்து அதுல கையெழுத்து போட போகுது. இப்ப தமிழ்நாட்டை வாட்டுகிற பல பிரச்சனைகளுக்கு இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல முதலமைச்சர் கலந்து கொள்வதால தீர்வு கிடைக்குமானா கிடைக்காது. என்ன சிம்பிள் ரீசன்னா அது அப்படியான கூட்டம் இல்ல. இது தெரியாம வந்து விஜய் கூட்டத்துக்கு போனாரு. வீட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு எங்க தெரியுமா போறாரு? அவரு கொல்லூருக்கு போறாரு, மூகாம்பி கோயிலுக்கு போறாரு. இங்க தமிழ்நாடு திரும்புறதா பிளானுங்க. ஆனா அவர் வந்து மேங்களூர் போய் மூகாம்பி அப்படிதான் ப்ரோக்ராம் இருக்கு. முதலமைச்சர் கூட யாரெல்லாம் போனாங்கன்னு நீங்க எங்கேயாவது தோண்டி திரும்பி பாருங்க, எங்கேயுமே கிடையாதுங்க. நிதி ஆயோக்ல வந்து முதலமைச்சருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க, துறை அதிகாரிகள் இவங்க எல்லாம் கூட இருந்தா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. யார் போயிருக்கானே தெரியல. சாய்குமார் சிஎஸ் மட்டும் வரவேற்றார், முந்திய போயிட்டார். அவரு கூட வரவேற்றது வந்து தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு ஹவுஸ் அங்க இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்க ரெசிடென்ட் கமிஷனர், அவங்க முன்னாடி இங்க சென்னை கலெக்டரா இருந்தாங்க, திருமதி ஜெயான் பேரு. அவங்க மரபு ரீதியா தமிழ்நாடு ஹவுஸ் இன்சார்ஜுங்க, அவங்க வரவேற்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி நிதித்துறை அமைச்சரோ இல்ல நிதித்துறை அதிகாரிகளோ யாரும் போகவும் இல்லை. அப்படியான ஒரு கூட்டமும் இது இல்லை. தமிழ்நாடு திட்டங்களை கேட்கிற கூட்டமும் இல்லை. ஒட்டுமொத்தத்துல இவர் டெல்லி போனாரு. டெல்லி போனதுல சோனியா காந்தி எல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு சிபிஐல மூத்த தலைவர் ராஜாவை பார்க்கறாரு. சிபிஐ வந்து இன்னைக்கு வந்து நாங்க இனி திமுக கூட்டணியில இல்லைன்னு சொல்லியிருக்கு. இதை தாண்டி என்ன பயன்? அது 3 நாள் தனியார் விமானம் செலவு என்ன, போன தடவை போனதுல ஏற்பட்ட செலவு என்ன, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்க? நம்ம செலவுக்கு ஏற்ற ஏதாவது ஒரு வரணும்ல. அது என்ன வரும்? விஜயோட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களின் டெல்லி பயணத்தால், 2 முறை பயணத்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைத்தது, தாவேகாவுக்கு என்ன கிடைத்தது? இதை யோசிச்சு பாருங்க சார். இப்போ போன முறையும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துற டெல்லியில, இந்த முறையும் அது நடக்குமா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்கு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் போன முறை சந்திக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு விஜய் மீது வைக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த முறை போய் சந்திச்சிருக்கிறார். கூடுதலாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் சந்தித்திருக்கிறார். ஒரு பக்கம் இங்க காங்கிரஸ் உடைய கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கே வந்து தாவேகாவுடைய போட்டி வேட்பாளர் வந்து வெற்றியே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு புகாரெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள் இப்ப ராகுல் காந்தி சந்திக்கிறார். இன்னொரு பக்கம் மீடியாக்கள்ல 2029 வரைக்கும் இந்தியா கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைய மாட்டார், பாஜகவோட அனுசரியா போய் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவார் அப்படின்ற செய்தியும் சொல்லப்படுது. ஓவராலா நீங்க இந்த காங்கிரஸ் தாவேகாவுடைய அந்த கூட்டணி, அது ரியல் கூட்டணி, அது எப்படி உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? இந்தியா கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டுல இப்ப இல்லைங்க. 2026 இல்ல. 2026 தேர்தல் பிரச்சாரத்துல எங்க இருந்து இந்தியா கூட்டணி? அதாவது காங்கிரஸ் கட்சி அப்போதே வந்து அவங்க இந்த திட்டத்திலாம் இருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் விசில் சத்தம் கேட்குதுன்னு தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கும் போதே அவர் வந்து ட்வீட் போட்டு அதெல்லாம் செய்தியாவே வந்துருச்சு. காங்கிரஸ் கட்சி முழுமனதோட வெற்றிக்கு பாடுபடவே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் 28 எம்எல்ஏ சீட்டும் கொடுத்தாரு. அதெல்லாம் நாங்களாம் பெரிய அளவுக்கு அப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். ஒர்த்து இல்லாத ஒரு அணிங்க அது. சரி, நீங்க வந்து ஒரு கூட்டணியில இருக்கிறீங்கன்னா கூட்டணியோட வெற்றிக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னு பார்க்கணும். 5 தொகுதி கொடுத்தா ஒரு தொகுதி, 5 தொகுதிக்கு நீங்க வெற்றி தேடி தர முடிஞ்சா நாங்க ஒரு தொகுதி கொடுப்போங்க. இதுதான் கூட்டணி ஃபார்முலா. உங்க கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்கு நாங்க வந்து எங்க கட்சியை தேய்மானத்துக்கு விட முடியாதுல்ல. அது எப்படி சாத்தியம்? அப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளரணும்னா இந்த மூப்பனாரை முதல்வராக்கும்னு ராஜீவ்காந்தி வந்தாரு, பெரிய அளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாரு. 26 சீட்டோ 27 சீட்டோ சட்டமன்றத்திலே ஜெயிச்சாங்க. 89. அது உங்க முயற்சி. ஜானகியம்மா அமைச்சரவைக்கு ஆதரவு கிடையாது, அமைச்சரவை கவுந்தது. ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கிடையாது, காங்கிரஸ் தனியாக போட்டி போட்டது. அப்படியான முயற்சி எங்க எடுத்தீங்க நீங்க? அதுக்கு பிறகு அப்படி முயற்சி எடுத்து 89 அந்த முயற்சியை அப்படியே தொடர்ந்து இருந்தீங்கன்னா இந்நேரம் வந்து காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கும். நீங்க வந்து ஈஸி வெற்றிக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி, இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி யாராவது ஒரு கடையில நீங்க ஜாமான் வாங்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் இப்ப என்ன சொல்றீங்க? கடைக்காரன் எங்களை வளர்க்கணுங்கன்றீங்க. நாங்க வளர வேண்டாமா? நீங்க வளருங்க, யாரு வேணாம், அதுக்கு நீங்க உழைக்கணும்ல. இப்பவுமே என்ன தாவேகா முதுகுல தானே நீங்க சவாரி பண்ண பாக்குறீங்க. உங்களுக்கு 5 எம்எல்ஏங்க, 5 எம்எல்ஏக்கு 2 மந்திரி, 1 எம்பி. அப்புறம் நாளைக்கு வந்து 5 இடைத்தேர்தல் வரும்போது நீங்க 5 இடைத்தேர்தல் இடம் கேட்பீங்களா? தாவேகா கொடுக்குமா? ஒரு கேள்வி.
அப்புறம் வந்து நகராட்சிக்கும் கிராமப்புறத்துக்கும் நகராட்சிக்கும் சேர்த்து தேர்தல் வரப்போகுது. ஒரு மிஞ்சி போனா ஒரு 6-7 மாசம். எத்தனை மேயர் கேட்பீங்க, எத்தனை முனிசிபல் சேர்மன் கேட்பீங்க, தாவேகா கொடுக்குமா? இப்போ கூடவே இதே பேண்ட் வேகன்ல சிபிஐயும் சேருது. விசிக சேர்ந்துருச்சுங்க. ஐயுஎம்எஸ் அதே திமுக கூட்டணி இல்ல, என்னெல்லாம் பாரமா இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப தாவேகா கூட்டணிக்கு போகுதுனால யோசிச்சு பாருங்க. இவங்க வந்து கடைஞ்ச மோர்ல வெண்ணெய் எடுக்கிறவங்க. அவங்களோட தகுதிக்கும் தொண்டர் பலத்துக்கும் ஏற்றவாறே சீட்டு கேட்க மாட்டாங்க. நாங்க வளரணும் இல்லம்பாங்க. அதாவது உங்க கட்சியை அடமான வைங்க, நாங்க வளர்ந்துக்கிறோமாங்க. அது திமுக வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் அது நாசூக்கா சமாளிச்சுக்கிட்டே இருந்தது. தாவேகாவுக்கு சீனியாரிட்டி கிடையாது, சமாளிக்குமாங்கிறது கஷ்டம். அதுபோக ஆட்சியும் வந்து இந்த எம்எல்ஏக்களோட நம்பரை நம்பி இருக்கு. 5 காங்கிரஸ், சிபிஐ 2, சிபிஎம் 2, 9, 2 ஐயுங்களும் விசிகாவும் இவ்வளத்தையும் நம்பித்தான் தாவேகா ஆட்சியே இருக்கு இல்லைங்களா? ஆமா. அப்போ இவங்களை பெரிய அளவுக்கு அவங்க எப்படி பதிச்சுக்குவாங்க? இதுக்காக தான் அந்த கூட்டணி மந்திரி சபைங்கிற கான்செப்டே நம்ம ஏத்துக்கிறது இல்லை. கான்செப்டை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஏற்படுற தொல்லை ரொம்ப அதிகம். கூட்டணியோட நின்னீங்கன்னா தேர்தல் காலகட்டத்தில் தான் நெருக்கடியா இருக்கும். ஆனா கூட்டணி மந்திரி சபைக்குள்ள போனீங்க அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு நெருக்கடி தொடரும். வேற வழியே இல்ல, மெஜாரிட்டி இல்ல, அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப தாவேகா முடிவு எடுக்குது, அது தேர்தலுக்கு பின்னாடி எடுக்க வேண்டிய முடிவு தான். தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும் அப்படின்னா தாவேகா சொல்லிச்சுங்க. அவங்க புது கட்சியா வந்தாங்க. அப்ப விக்கிரவாண்டியில ஒரு விஜய் சொன்னாரு, எங்க கூட்டணியில் இருக்க எல்லாருக்கும் மந்திரி பதவினாரு. திமுக அண்ணா திமுக அப்படி சொல்லாது இல்ல. ஆமா. அப்போ எங்க உழைப்பை பயன்படுத்திக்கிறீங்க, நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க அப்படின்னா வேணாம், தனித்தனியா நில்லுங்க. எல்லாருமே தனித்தனியா நிக்க வேண்டியதானே. யாரு அதை தடுத்தா? 2016 மக்கள் நல கூட்டணியில இதே சிபிஐ, சிபிஎம், அப்புறம் வந்து எல்லாரும் தானே தனித்தனியா தானே நின்னீங்க. எல்லாரும் 20 தொகுதி 25 தொகுதிகளெல்லாம் போட்டி போட்டீங்கல்ல, என்ன ஜெயிச்சீங்க? எவ்வளவு வந்துச்சு? எம்டிஎம்கே இருந்துச்சு. சரி, தனி முயற்சிகள் நிறைய நடந்திருக்கு. 96 தேர்தலில் தனி முயற்சி நடக்கலையா? வைகோ வந்து கோச்சிக்கிட்டு வெளியில போனாரு, மதிமுக வந்துருச்சுங்க. ஆன்டி ஜெயலலிதா வேவ்ல வைகோவும் இருந்தாரு. வைகோ ரொம்ப பாப்புலர் லீடர். அப்போ கடுமையான கூட்டம் வரும் ஒவ்வொரு இதுக்கும். அவரு விஜயாதுங்க, அவர் பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் அவங்க கூட்டம் என்னவோ அதுல போய் அவர் எழுதி கொடுத்ததுதான் பேசுறாரு. வைகோலாம் அப்படி கிடையாதுங்க. அகில உலக பிரச்சனையும் கூட்டத்துல பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிறைந்தவர். நூல் வெளியீட்டு விழா நடந்துகிட்டே இருக்குங்க. அப்போ நானே ஏற்பட்ட நூல் வெளியீட்டு விழாக்கு தான் போவோம். அப்பேற்பட்ட பாப்புலர் லீடரு சிபிஎம்மோட தான் கூட்டணி வச்சாரு அவரு. சுர்ஜித் எவ்வளவு ஜெயிச்சது? 6% 5.5% ஓட்டு வந்துச்சுங்க. பாலபாடி ராமமூர்த்தி அப்போ வந்து பெரிய லீடர், பயங்கரமான கூட்டம் வரும். காங்கிரஸ் கட்சியிலிருந்தே வெளியில வந்துட்டாரு. ஜெயலலிதா ஆன்டி ஜெயலலிதா பேண்ட் வேகன்ல இருந்தாரு. அவரும் டாக்டர் ராமதாஸும் சேர்ந்து கூட்டணி. பாமக மட்டும் 4 இடத்துல ஜெயிச்சது. எவ்வளவு ஓட்டு வந்துச்சு? இதே தான் 5-6% வந்துச்சு. அப்போ தனி முயற்சி இது வரைக்கும் நடக்கல அப்படின்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்காது. தமிழ்நாட்டு அரசியல்ல எப்போதுமே இருக்கு. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு நினைக்கிற தனி முயற்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. பேர் மாறும், மக்கள் நல கூட்டணியா இருக்கும். இந்த வாட்டி தாவேகான்னு வந்திருக்கு, அவ்வளவுதான். விஜய்ங்கிறது ஒரு ஃபிகர் இருந்ததுனால அவங்களுக்கான ஓட்டும் கூடுச்சு. ஒரு புதிய தலைமுறை வாக்காளர்களோட எண்ண ஓட்டம் மாறி இருந்தது. அது கணிக்கல. இப்ப திமுக அதை கணிக்குது, அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்குது. சிபிஐ சிபிஎம் கணிச்சாலும் புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு ஏற்ப வேலை பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த சித்தாந்தங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்ப வந்து ஜென்சிக்கு என்ன சித்தாந்த அடிப்படையில என்ன புரிதல் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. திராவிட சித்தாந்தம் அவங்களுக்கு எட்டாத கனின்னா பொது உடைமை சித்தாந்தமும் அப்படித்தானேன்றானா? ஆமா ஆமா. இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு மாறுபட்ட சிந்தனை கொண்ட வாக்காளர்கள் மத்தியில திராவிட சித்தாந்தம் போய் சேரல. ரைட்டு, போய் சேரலன்னு நான் ஒத்துக்கிறேன். பொது உடைமை சித்தாந்தம் போய் சேர்ந்துருச்சா? இடதுசாரின்னா எதை இடதுசாரின்னு சொல்றாங்க, எதை வலதுசாரின்னு சொல்றாங்கன்னு யாருக்கா தெரியுமா? இடதுசாரி வலதுசாரியோட டிவைட் என்னங்க? கிரவுனு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல கிரவுனுக்கு சிம்மாசனத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள் வலதுபுறம் நின்றார்கள், சிம்மாசனத்துக்கு எதிராக இருந்தவர்கள் இடதுபுறம் நின்றார்கள். ரைட் லெப்டா பிரிஞ்சுதுங்க. காலப்போக்கில் அது வந்து ஒரு சிந்தனையை குறிக்கிற சொல்லாடலா ஆயிடுச்சு. வலதுசாரி சித்தாந்தம் அப்படின்னா அது பிஜேபி, அது வந்து மதவாத சிந்தனை,
ஆனா ஒரிஜினல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அது கிடையாதுங்க, அப்படி கிடையாது. அப்போ இந்த நுணுக்கமான வேறுபாடெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய புதிய தலைமுறை இருக்கா? எங்களுக்கு தெரியுதுங்க, நாங்க ரொம்ப ஓல்ட் ஆயிடுறோம். நாங்க சொன்னா எடுத்துக்க போறது இல்ல. சரி, சண்முகம் சொன்னா எடுத்துக்குவாங்களா, இல்ல வீரபாண்டியன் சொன்னா மட்டும் எடுத்துக்குவாங்களா? விஜயும் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவருக்கும் தெரியாது. விஜய் மந்திரி சபையில் இருக்கவங்க இல்ல எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க இது மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணி அவங்களுக்கு பரீட்சை வச்சா எவ்வளவு பேர் பாஸ் பண்ணுவாங்க? அப்ப ஏதோ வந்து திமுக கூட்டணி இல்லை, தவேகா கூட்டணிக்கு போறோம், வெற்றிகளை வாரி கூச்சிருவோம் அப்படின்னு யாரு சொன்னாலும் அது விஜயோட பாப்புலாரிட்டியில ஜெயிச்சிடலாங்கிற அசட்டு நம்பிக்கை தான் காரணம். சார், ஒரு பக்கம் தொடர் மின்வெட்டு என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் போதே இப்போ 5 இடைத்தேர்தல்கள், அதுக்கு அதிகாரிகளை வந்து நியமனம் பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம். விரைவிலே அந்த அறிவிப்பு வரக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க சொல்வதைப் போல அந்த 5 சீட்லையும் தாவேக்காவே நின்றால் கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு இல்லாத ஆட்சி என்ற நிலைமை நோக்கி கூட அது நகரலாம். அதாவது 4 சிபிஐ சிபிஎம் உடைய ஆதரவு, வெளியிருந்த ஆதரவு என்பது செல்லுபடியாகாமல் போகலாம். அதை அவர்கள் விடுவார்களா? காங்கிரஸ் வந்த உடனே ராஜ்யசபா சீட்டை கேட்டாங்க. இந்த இடைத்தேர்தலை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்துல அந்த 4 அதிமுக எம்எல்ஏக்கள் போட்டியிடக்கூடாது அப்படின்ற ஒரு மனு போட்டப்பட்டிருக்கிறது. அவங்களுமே கேவியட் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்க போட்டியிடக்கூடாதற்கான அந்த விருப்பத்தை அவங்க இதுல இருந்தே தெரிவிக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது. சபாநாயகர் அந்த 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க போறோம், மத்தவங்களுக்கு நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன நடவடிக்கை எடுப்பார்? இந்த உச்சநீதிமன்றத்துல இந்த கேஸ் ஒருவேளை இவங்க எல்லாம் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இவங்க போட்டியிடவில்லை என்றால் அதை கூட்டணி கட்சிகளுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றம் அப்படியான முடிவு எடுத்தா இடைத்தேர்தல் நடக்காது. என்ன காரணம்னா ஒரு பெரிய லீகல் கொஸ்டின்ங்க இது. சரி, அடிப்படையில 25 பேரு சட்டமன்றத்துல ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சொந்த கட்சிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க இல்லையா? அப்ப எப்போ வந்து அப்படி ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கே அவங்க வந்து குற்றம் இழைச்சிட்டாங்க, கட்சி தாவல்ங்கிற குற்றம் இழைச்சிட்டாங்க. தகுதி நீக்கம் அவங்களுக்கு பண்ணணும், சபாநாயகர் தான் பண்ண முடியும். அதுக்கு அவருக்கு டைம் லிமிட் இல்லை. ஆனா சொந்த கட்சி வந்து 15 நாளைக்குள்ள மன்னிக்கலாம்னு சொல்றாங்கல்ல, அந்த டைம் வந்து போயிருச்சுங்க. எப்படின்னா, நீங்க எப்போ வந்து குற்றம் இழைச்சீங்களோ அதுக்கு மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ நான் வந்து கடிதம் கொடுத்துட்டேன், இவங்க பேர்ல நடவடிக்கை எடுங்கன்னு கடிதம் கொடுத்துட்டேன். அதாவது நானே என்னோட 15 நாள் டைமை விட்டுட்டேன். உங்களுக்கு அந்த அந்த சட்ட நுணுக்கம் உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ 15 நாள் டைமை விட்டுட்டு தான் நான் வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுன்னு சொல்றேன். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இல்ல வேண்டாம், நான் திருப்பி 15 நாள் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இது ஒரு சிக்கல். அப்புறம் கட்சி தாவல்ங்கிற அந்த குற்றம், 10th ஷெட்யூல் குற்றத்தை நீங்க இழைச்சாச்சு, இழைச்ச பிறகு ராஜினாமா பண்றீங்க அப்படின்னா அந்த குற்றம் வந்து வைப் அவுட் ஆகுமா, எரேஸ் ஆகுமா? இது அடுத்த சிக்கல். பல தீர்ப்புகள் வந்து எரேஸ் ஆகாதுன்னு சொல்லுது. அப்போ சபாநாயகர் என்ன சொல்றாரு, 21 பேருக்கு நான் லெட்டரை வாங்கிட்டு மன்னிச்சிட்டேன், ஆனா இந்த 4 பேருக்கு மன்னிக்கல அப்படின்றாரு. அப்போ அவரோட நிலைப்பாட்டிலே 2 நிலைப்பாடு வருது. குற்றம் இழைத்தவர்கள் 25 பேரும், குற்றம் இழைத்தவர்களை சபாநாயகர் வந்து நேரடியா அவர் மன்னிக்க முடியாது, கட்சி தலைமை மன்னிக்கலாம். ஆனா மன்னிக்க வேண்டிய கட்சி தலைமை அவங்க பேர்ல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிருச்சு. அதுக்கு பிறகு நடவடிக்கை ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சபாநாயகரே பல இடத்துல சொல்லியிருக்காரு, நான் வந்து ஆலோசிச்சுட்டு இருக்கேன், அவங்க மீதான நடவடிக்கை இருக்கு, என்னோட முடிவை நான் வந்து விரைவில் தெரிவிக்கிறேன்னு பாரு. அப்படியான சபாநாயகர் திருப்பி ஒரு பேக் டர்ன் அடிச்சு கட்சியில இருந்து லெட்டர் வந்துருச்சுங்க, நான் அவங்கள மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இது வந்து ஒரு சட்ட சிக்கல். அப்கோர்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். என்னோட சட்ட பார்வை வேறவா இருக்கும், மூத்த வழக்கறிஞர்கள் வேற நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பார்வை வேறவா இருக்கும். முடிவு சொல்ல வேண்டியது உச்சநீதிமன்றம். அப்போ உச்சநீதிமன்றம் எப்போ இந்த வழக்கை எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி இவங்களும் கேவிட் போட்டிருக்காங்க, எங்க கருத்தை கேட்கணும்னு கேவிட் போட்டிருக்காங்க. அவங்க கருத்தையும் கேட்கத்தான் செய்யணும். கேவிட் போடாட்டாலும் அவங்க கருத்தை கேட்கத்தான் செய்யும் உச்சநீதிமன்றம். அப்போ உச்சநீதிமன்றத்துல ஒரு மேட்டர் நிலுவையில் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. இந்த 4 இடைத்தேர்தல், விஜய் ராஜினாமா பண்ண திருச்சி கிழக்கு, அது கண்டிப்பா தேர்தல் நடத்திடுவாங்க. இந்த 4க்கு இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுதான். ஆனா தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரி சில நடவடிக்கைகளை தொடர்றாரு இல்லையா, அது வந்து ரொட்டீன்ங்க. நீங்க எப்போ வந்து ஜிஓ போடுறீங்களோ
அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொட்டீனா வந்து அவர் அந்த வேலையை செஞ்சிருவாரு. தலைமை தேர்தல் அதிகாரி அந்த பணியை தொடங்கிடுவாரு. அதனால இடைத்தேர்தலாம் நடக்க போகுது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஜிஓவை குவாஷ் பண்ணணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு இருக்கு. நீங்க வேகன்சி ஜிஓ போட்டீங்க இல்லைங்களா, அந்த ஜிஓவை குவாஷ் பண்ணணும். ஜிஓ ஆர்பிட்டரின்னு ஒரு மனு இருக்கு. அது வந்து ஆமா, அந்த மனு வந்து அட்மிஷன் ஸ்டேஜ்ல இருக்குங்க. அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு வேற நமக்கு தெரியாது. இப்படி நாலாபுரமும் அதுல வந்து சட்ட நுணுக்கங்களும் சிக்கல்களும் இருக்குது. அப்போ ஒருவேளை சிபிஎம் போன்ற கட்சிகளோ இல்ல விசிக இவங்களோ இப்போதைக்கு இடைத்தேர்தலாம் வராது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் உடனடியாக தீர்வு எல்லாம் கிடையாது, அப்ப நம்ம தாவேகா இதை கன்டினியூ பண்றதா நம்மளோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது, அது அவங்க உரிமை தான், ஒரு கட்சியோட உரிமை அப்படின்னா சிபிஐ இப்போ எதை நோக்கி போகுது? அவங்களும் தாவேகா அமைச்சரவையில் இடம் பெறலாம்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, அதனால தெரியுதுங்க. சிபிஎம் இன்னும் டிசைட் பண்ணல, சிபிஐ அந்த டிசிஷன் எடுக்கும். தாவேகா அமைச்சரவையில் இடம் பெறலாங்கிற டிசிஷன் எடுக்கும். அமைச்சரவை இப்போ ஃபுல்லா இருக்கு, இனிமேல் வந்து அதுல இடம் இல்லை, பிராக்டிக்கலா இடம் இல்லை. அப்பனா அமைச்சரவை மாற்றம் எப்போ வருதோ அப்பதான் இவங்களுக்கு இடம் கிடைக்கும். ஒரு சில அமைச்சர்கள் வேணான்னு முதலமைச்சர் முடிவு செய்யலாம். ஜெயலலிதா காலத்துல எல்லாம் நீங்க பேப்பரை பார்த்தா தான் மந்திரியா இல்லையானே தெரிஞ்சுக்க முடியும். நைட்டு மந்திரி, காலையில எந்திரின்றுவாங்க அவங்க. அப்படி விஜய் ஸ்டைலும் அப்படித்தானோ என்னமோ, நமக்கு அவர் ஸ்டைல் தெரியாதுங்கிறதுனால நம்மளால கமெண்ட். மதிமுகவும் இதுல அப்படியே தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லைங்க. என்னன்னா அவங்க வந்து அவங்களோட வின்னிங் சர்டிபிகேட் படி வந்து அவங்க திமுக எம்எல்ஏ தான். சோ ராஜினாமா தான் பண்ணணும். அவங்க மந்திரி சபையில டைரக்டா பங்கெடுக்க முடியாது. அதனாலதான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு व्यசனப்படுறாரு. வைகோ, துரை வைகோ வந்து ஏன் இவ்வளவு தூரம் ரொம்ப ரொம்ப மனசளவுல ரொம்ப சங்கடப்பட்டு அவர் விசனப்படுறாருன்னா அது காரணம் என்ன? ஐயையோ பங்கெடுக்க முடியாம போதரா, வட போச்சேங்கிற மாதிரி இருக்காரு அவரு. அப்ப அது அடுத்த மதிமுக தனியா வச்சுக்கோ, அவங்க பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூடி முடிவு எடுப்பாங்க. அதாவது வைகோ மட்டும் முடிவு எடுத்தா அது செயற்குழு, வைகோவும் துரை வைகோவும் முடிவு எடுத்தா அது செயற்குழு பொதுக்குழு சேர்ந்து முடிவு எடுக்கிற கதை. அதை கூட விட்டுறலாம். பெரிய அளவுக்கான ஓட்டு வங்கி அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. அந்த காலம் முடிஞ்சு போச்சுங்க. அப்போ இன்னும் சொல்ல போனாங்க, தனி சின்னம்னு சொல்றாங்களே, அது வந்து சீட்டு த்ரெஷோல்டுங்க. ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க தனி சின்னம் கேட்டு மனு போட்டீங்கன்னா எத்தனை சீட்ல நீங்க நிக்கிறீங்கிறத வச்சுதான் தனி சின்னம் கொடுப்பாங்க. எப்போ வந்து கமலஹாசனுக்கு தனி சின்னம், அவர் வந்து ஒரு சின்னம் வாங்கிட்டாருங்க, டார்ச் லைட். ஆனா அதுக்கேற்ற தொகுதியில அவர் நிக்கணும். அவருக்கு 2 தொகுதி தான் கிடைக்குது. 2 தொகுதி தான் கிடைக்கும் போது அந்த 2 தொகுதிக்கும் டார்ச் லைட் வேணும். அது ஒரு பெருஞ்சிக்கல், அது தனி சிக்கல். மிச்ச தொகுதியில எல்லாமே டார்ச் லைட் வேற சிங்கிள் இண்டிவிஜுவலுக்கு போகும். அது 234 தொகுதியும் டார்ச் லைட் நிற்கும். அவரோட 2 சீட்ல டார்ச் லைட் அவங்க ஆள் நிற்பாங்க, இன்னும் மிச்ச எல்லாம் வெவ்வேறு ஆள் நிற்பாங்க. அது கூட்டணி குழப்பம். அதனாலதான் அதுல வந்து திமுகவும் அதிமுகவும் அந்த ஒரு முடிவு எடுக்க மறுக்கிறாங்க. சரி, எம்ஜிஆர் காலத்திலயும் சரி, அண்ணா காலத்திலேயே வந்துங்க சீபா ஆதித்தனார் ஐயா, மாப்போ சிவஞான ஐயா எல்லாம் உதயசூரியனில் தான் நின்னாங்க. அவங்க தனி கட்சி, நாம் தமிழர் கட்சி 1, தமிழரசு கழகம் 2. அவங்க ஒன்றும் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலைங்களே. இப்ப தேர்தல் என்ன முடிவு எடுக்குதுன்னா, நீங்க ஸ்பான்சர்டு பை அப்படின்னு உங்க வின்னிங் சர்டிபிகேட்ல திமுகன்னு இருக்கு அப்படின்னா உங்க கட்சி தேர்தலே போட்டி போடல தொடர்ந்து, அப்ப ஏன் உங்க கட்சியோட பதிவை ரத்து பண்ணக்கூடாதுன்னு அவங்க கேட்கறாங்க. இந்த இடத்துலதான் இது குழம்புச்சுங்க. மற்றபடி வந்து துரதிருஷ்டவசமாக நாங்க உதயசூரியன் நின்றுட்டோம்னு சொல்றதெல்லாம் அது வேஸ்ட். அவர் சொல்றதுங்கிறது பொருத்தம் இல்லாத விஷயம். தனிச்சின்னத்துல வேணா தனிச்சின்னத்துல நிக்க வேண்டியதுதான், ஆனா வெற்றிக்கான கேரண்டி இல்லை. அப்போ 4 தொகுதியில இருக்கிற வேட்பாளர்களே வந்து உதயசூரியன்ல நிக்கணும் இல்ல ரெட்டையில நிக்கணும்னு விரும்புனா கட்சி தலைமை என்ன பண்றது? இந்த கேள்வி வருது இல்ல. உதயசூரியனுக்கு வேலை பார்க்கறது, ரெட்டையிலைக்கு வேலை பார்க்கறதுங்கிறது கட்சிக்காரங்களுக்கு உற்சாகமா இருக்கும். வேற ஏதாவது ஒரு சின்னம், தீப்பெட்டி சின்னத்துக்கெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமமா தான் இருக்கும். இதான பிராக்டிகல் யதார்த்தம். அதான நம்ம தொடர்ந்து அதான பார்த்துட்டு இருக்கோம். துரை வைக்கவோ ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அதெல்லாம் பேசுறாரு. சரி, ஏதோ முடிவு எடுத்துட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த கூட்டணி அவ்வளவுதான். திமுக கூட்டணியில இல்ல. அப்ப திமுக கூட்டணியில இப்ப யார் இருக்கா? யாருமே இல்ல. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். அதுலதான் ஒரு கேள்வி வருது, லாஸ்டா இறுதியா ஒரு கேள்வி. இப்ப தேசிய அளவுல இந்தியா கூட்டணியில திமுக பங்கேற்காம போயிருக்கிறாங்க. தேசிய அளவுன்றது 2029 தேர்தல் தான், இன்னும் நாள் இருக்கு.
ஆனா இப்ப இங்க உள்ளாட்சி தேர்தல் என்பது இருக்கிறது, 5 இடைத்தேர்தல் என்பது இருக்கிறது. இதுல திமுக கூட்டணியிலிருந்து நிறைய கட்சிகள் வெளியேறி தாவேகா பக்கம் போகிறது என்பது திமுகவுக்கு பலமாக இருக்குமா? இல்ல பலவீனமாக இருக்குமா? அப்படின்ற பார்வை வைக்கப்படுது இப்ப. திமுகவுக்கு நல்வாய்ப்பாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தாவேகா கூட்டணியில சீட்டு கிடைக்குமாங்கிறது 5 இடைத்தேர்தல்ல தெரியாது நமக்கு. உள்ளாட்சி தேர்தல்ல இவங்க ரொம்ப டிமாண்ட் வைப்பாங்க. அதாவது எனக்கு இத்தனை மேயர் வேணும், அத்தனை நகராட்சி தலைவர் வேணும்னு டிமாண்ட் வைப்பாங்க. காங்கிரஸ் கட்சி ஹெவி டிமாண்ட் வைக்குங்க. எஸ், ஆமா. அதுக்கு தாவேகா ஈல்டு பண்ணுச்சு அப்படின்னா தாவேகாவே அழிஞ்சு போயிடும். அது அவங்களுக்கு வந்து மேயர்லாம் ஒண்ணு கூட கொடுக்கூடாது. அப்பதான் தாவேகாவுக்கு நல்லது. அது நகராட்சி தலைவர்கள் 1-2 கொடுக்கலாம். இதை தாண்டிய வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ நிர்பந்தத்துக்கு தாவேகா பணிந்தால், இப்ப திமுக எப்படி 28 சீட்டை காங்கிரஸ் கட்சிக்கு தெரிஞ்சே கொடுத்துச்சுங்க. தோத்துருன்னு தெரியும், நல்லாவே தெரியும் அது. அதே மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு தாவேகா பணிந்தால் அது திமுகவுக்கு நல் வாய்ப்பு இல்ல. அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.